நித்யா, நித்யா, நான் சொல்லிதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? சரி, நான் கேட்டதை நீ எப்போ தருவ? ம்? எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணை என்னை விட அதிகமாக தெரிஞ்சவன் அவன் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் அவகிட்ட இருக்கிற குறைய மட்டும்தான் பார்த்தாங்க. கொடநாடு தேசத்தோட சர்வாதிகாரிகளாக இருந்தாங்க எங்களோட மூத்தவங்க. அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியா என் அண்ணன் பாலராமனும் என் தம்பி சேகரும் இருந்தாங்க. தங்கச்சி லட்சுமியும் அப்புறம் நானும். கல்யாணமே பண்ணிக்காத என்னுடைய அண்ணனும் குழந்தை பாக்கியமே இல்லாத என் தம்பியும், இந்த 2 பேரும் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறக்கும்போது அம்மாவை இழந்த என் குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே சில குறைபாடுகள் இருந்துகிட்டே இருந்தது. மன வளர்ச்சி இல்லாத அவளை என் அண்ணனும் தம்பியும் அவளை கொன்னுடுன்னு என்னை வற்புறுத்தினாங்க. அவங்க 2 பேரையும் எதிர்த்து தான் என் பொண்ணை நான் வளர்த்தேன். எனக்கு உறுதுணையா இருந்தது என் தங்கச்சி லட்சுமியும் அவளுடைய மகன் வினயனும் தான். நாள் போக போக என் பொண்ணோட பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். ஆனா நான் அவகிட்ட ஒன்று கண்டுபிடிச்சேன். கைவிட்ட கலையை நான் திரும்ப கொண்டு வந்தேன். என் பொண்ணுக்காக நான் அதை திரும்பவும் ஆரம்பிச்சேன். களரியில இறங்கினேன். அவளோட அந்த மாற்றம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. நடக்கல் களரி என் பொண்ணு நித்யாவுக்காக தயாராயிடுச்சு.